அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஷஷ்டி திதி காலை 7:05 வரை, பின்பு சப்தமி. உத்திராட நட்சத்திரம் பின்னிரவு 4:09 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பின்னிரவு 4:09 வரை, பின்பு சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 11 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது. தனுசு ராசியில் சந்திரன். பகல் 10:36 மேல் சந்திரன் மகர ராசியில். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு சூரியன், 9-10 சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 8 சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 10:36 மேல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதன் காரணமாக காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு படிப்படியாக பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி குறைவுகள் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முடிவுக்கு வந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனதில் சந்தோஷமும் பூரிப்பும் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இன்று காலை 10:36 முதல் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்ய இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. அதன் காரணமாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற எதிர்ப்புகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களது மன அமைதியானது குறையும். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். அதாவது நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் இன்றைய நாளில் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு மிகச் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சந்தாரம் செய்வதும், அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் அதிபதி சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 சந்திரன் சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும் என்றாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக மேல் அதிகாரி மாதிரி இருக்கவங்கிட்ட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலையாட்களிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லி உங்கள் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தற்போது இருப்பதால் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். குறிப்பாக தேவையற்ற அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும் என்பதால் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் குறிப்பாக 6ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியில எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி, 4இல் புதன், 5இல் சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். அதன் காரணமாக நல்ல லாபத்தை பார்த்து நீங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த கால சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு, குறிப்பாக இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 3இல் குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத மன அமைதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதன் காரணமாக தேவையற்ற மனக்குறைகள், மன நிம்மதி குறைவுகள் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்றாலும் யோசித்து செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று 2இல் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சிறப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். குறிப்பாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அடைய வேண்டிய லாபத்தை எளிதில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகம் என்ன, அந்த வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நல்ல சிறப்பு என பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு ஜாதகத்துல சில அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும், சில அமைப்புகளை தொழில் யோகத்தை தரும், சில அமைப்புகள் வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரும். ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் சில கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அவங்க வேலைக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தானம் மட்டும் சொல்ல முடியாது, ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். இந்த ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல என்ன கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பேசும். ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான அமைப்பாகும். 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அந்த கிரகம் என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னா மெயினா பார்க்கணுங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் 10ஆம் அதிபதி பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் 10இல் அமையக்கூடிய கிரகங்களும் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கும். அப்படி பார்க்கின்ற போது பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல சூரியன், அதாவது வந்து அரச கிரகம், அரசாங்க கிரகம், அரசாங்க தொடர்பான விஷயத்துக்கு கிரகம் சொல்லக்கூடிய கிரகமான சூரியனுடைய ஆதிக்கம் 10ஆம் வீட்டுல இருந்தா பெரும்பாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் உண்டாகுது. ஒண்ணு அரசு துறையிலையோ அல்லது அரசு சார்ந்த துறையிலையோ, அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனத்திலேயோ, அப்படி இல்லைன்னா அரசுக்கு நிகரான ஒரு பெரிய நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டாகும். எல்லாமே வந்து அரசவங்க உத்தியோகத்துல உட்கார முடியாது. ஒரு சிலர் அரசு சார்ந்த துறைகள்ல உட்கார்றது, அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனத்துல உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படலாம். அடுத்து அதே போல் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ல செவ்வாய் இருந்தாலோ, ராசிக்கு 10ல செவ்வாய் இருந்தாலும் அவங்க சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பொறுப்பா செய்யறது, ஒரு நிர்வாக திறமையோடு செய்யறது, மற்றவங்க எல்லாரும் நல்லபடியா நடத்தக்கூடிய அமைப்பு, நல்லபடியா வழி நடத்தக்கூடிய ஒரு யோகம்லாம் கூட உண்டாகும்னு சொல்லலாம். அது போல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 10ல இருக்கும் போது ஒரு சின்ன வேலையில சேர்ந்து அந்த துறையில எந்த வேலையில சேர்ந்தாங்களோ அந்த வேலையில படிப்படியா வளர்ந்து அந்த பதவியிலே சின்ன பதவியில சேர்ந்து ஒரு படியா வளர்ந்து உயர் பதவியை போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட உண்டாகும். அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 10ல போய் சந்திரன் இருந்தால்
ஒரு பயணங்கள் மூலமா சிறப்புகள், வெளியூர் தொடர்புகளால் நல்ல சிறப்புகள். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு தானியங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதிகள், ஜல சார்ந்த பகுதிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட், உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்துல குருவோட ஆதிக்கம் 10ஆம் வீட்டுல இருக்கோ அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்க பேங்கிங் செக்டார், பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட இடங்கள், பப்ளிக் சர்வீஸு, பப்ளிக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்றது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பில்டிங் செக்ஷன் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல கூட பணிபுரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாகும். பெரும்பாலும் 10ல் குரு இருக்கவங்க பேங்கிங் செக்டார், பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட இடங்கள், ஃபினான்ஸ் செக்டார்லாம் கூட வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் 10ஆம் வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் தான் உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி 6, 8, 12ல இருந்தாலும், அதுவும் 6ல் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, 8ல் போய் இருக்கிறவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். 10ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்துல தான் இருந்தால் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யாம வேலைக்கு போறது தான் நல்லது. தொழில் செய்யாம வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியும். அது போல ஒரு ஜாதகத்துலங்க உங்களுக்கு வந்து திசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப பேசுங்க. என்னதான் ஜாதகத்துல ஒரு பெரிய யோகம் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுத்தி முக்கியமா பங்கு வகிக்கும். ஒருத்தர் வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த 25 வயசு 30 வயசு வாக்குல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய திசாபுத்தி மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும். அந்த நேரத்துல ஒருத்தருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய திசை நடந்தால் அவங்க பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போறது, யாரையாவது சார்ந்து போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில இடங்கள்ல சூரியன் பலமா இருக்கும் போது அரசாங்க வேலைக்கு போறாங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்கு போகும்போது அப்பா செஞ்ச தொழில் எடுத்து பண்றது, குடும்ப தொழில் எடுத்து பண்ணக்கூடிய நிலையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படுகின்ற போது அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல வந்து மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருக்குன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் செய்யாம வேலைக்கு போறதுதான் நல்லது. அதே மாதிரி வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா ஒரு எடுத்த பாருங்களேன், ஒரு ஜாதகத்துல வந்து 6, 8, 12ல மறைஞ்ச கிரகத்தோட தசை இருந்ததுன்னா, 6ல் வந்து மறைஞ்ச கிரகம், 8ல் மறைஞ்ச கிரகத்தோட தசை இருந்ததுன்னா அவங்க வந்து அழகா வந்து தொழில் மாதிரி பண்ணாம ஒரு அழகா ஒரு வேலைக்கு போயிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போல ஒரு ஜாதகத்துல வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இருந்தால் ஒரு வேலையில இருந்து நல்ல படிப்படியான வளர்ச்சிகள், நல்ல யோகங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் கூட கொடுக்கும். 10ஆம் அதிபதி ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றால் செஞ்ச எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில நிரந்தரமா இருந்து எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்களும், நல்ல ஒரு அந்தஸ்தையும், நல்ல ஒரு சிறப்பையும் கொடுக்கும். 10ஆம் அதிபதி கூட ஒரு கேது போன்ற கிரகங்கள்லாம் சேர்றது அவரோட சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கேது போன்ற கிரகம் சேர்ந்திருந்தாலும் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி கூட போய் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்க ஏதாவது வேலைக்கு போறது, ஒரு அரசாங்க துறையில வேலை செய்யறது, ஒரு அரசாங்க சார்ந்த துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு ஜாதகத்துல சனி கூட போய் சூரியன் சேர்றாரு, சனி கூட போய் சந்திரன் சேர்றாரு, சனி கூட போய் செவ்வாய் சேர்றாரு, சனி கூட போய் குரு சேர்றாருன்னா ஒரு கௌரவமான வேலையில போய் உட்கார்ந்து பலருக்கு வழி நடத்தக்கூடிய அமைப்பு, பலருக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகள், பலருக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து பலருக்கு வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில ஒரு கௌரவமான வேலையில போய் உட்கார முடியும். அதுவே ஒரு ஜாதகத்துல சனி கூட போய் கேது சேர்ந்திருக்காரு, 10ஆம் அதிபதி கூட கேது சேர்ந்திருக்காருன்னா அந்த கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கிற நேரத்துல, கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது பாருங்களேன், சனியோட கேது சேர்ந்திருந்தாலோ 10ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கேதுவுடைய தசாபுத்தி நடக்கின்ற சமயங்கள்ல கண்டிப்பா வேலையில கொஞ்சம் பிரச்சனை வருது. வேலையில தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத அவப்பேறுகள், ஏதாவது வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆகுறது, வேலையிலிருந்து ஒரு வழக்கு போடுறது, வேலையில ஏதாவது நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது. ஒருவர் உத்தியோகம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.